இன்னைக்கு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் ஆதம்பாக்கத்தில் ஆனால் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையை உங்களுடைய முன்னிலையில் திறந்து வைப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ராமு அன்பரசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த காஞ்சி வடக்கு மாவட்டத்தில் இரண்டாவது சிலையை ஏற்கனவே அம்பத்தூர்ல குன்றத்தூர்ல முதல் சிலையை திறந்து வச்சேன். இன்னைக்கு இந்த இரண்டாவது சிலையை திறந்து வைக்கின்ற வாய்ப்பை அண்ணன் அன்பரசன் அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. வாய்ப்பளித்த அண்ணன் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சிலை, தந்தை பெரியாருடைய சிலை, பேரறிஞர் அண்ணாவுடைய சிலை, டாக்டர் கலைஞருடைய சிலையை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாம் திறந்து வச்சுட்டு இருக்கோம்னா அதற்கு என்ன அர்த்தம்? ஏதோ அடையாளத்துக்காக மட்டும் அவங்களுடைய சிலைகளை நாம திறக்கல. தமிழ்நாடு முழுக்க நம்முடைய தலைவர் பேசிய கொள்கையை, லட்சியத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் தான் அர்த்தம். திராவிட இயக்கத்திற்கும் அண்ணன் அம்பேத்கருக்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு, உறவு உண்டு. அம்பேத்கர் தான் எனக்கும் தலைவர், அம்பேத்கர் தான் எல்லோருக்கும் தலைவர்னு சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். அதே போல கலைஞர் அவர்களுக்கும் அண்ணன் அம்பேத்கர் அவர்களுக்கும் அவர் மீது மிகுந்த மரியாதை உண்டு, தனி பாசம் உண்டு. அதனால்தான் கலைஞர் அவர்கள் எப்பவுமே சொல்லுவார், தாடி இல்லாத பெரியார் தான் அண்ணன் அம்பேத்கர், தாடி வச்ச அம்பேத்கர் தான் தந்தை பெரியார் என்று கலைஞர் அடிக்கடி பேசுவார். 1972 இந்தியாவிலேயே முதன் முறையாக அண்ணல் அம்பேத்கர் பெயரில் கலைஞர் அவர்கள் தான் கல்லூரி ஆரம்பித்தார். அதன் பிறகு மகாராஷ்டிராவில் அண்ணல் அம்பேத்கருடைய பெயரில் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதற்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதை கண்டித்து மகாராஷ்டிராவில் அண்ணல் அம்பேத்கருடைய பெயரில் தான் அந்த பல்கலைக்கழகம் அமைய வேண்டும்னு குரல் கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இங்கேருந்து தமிழ்நாட்டிலிருந்து திமுகவை சேர்ந்த அனைத்து உடன்பிறப்புகளும் தந்தி அனுப்பணும், கடிதம் எழுதணும்னு உத்தரவிட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அது மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக சென்னை சட்டக்கல்லூரிக்கு அண்ணல் அம்பேத்கருடைய பெயரை சூட்டியதும் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். இன்னைக்கு கலைஞர் வழியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் அம்பேத்கர் அவர்களை பெருமைப்படுத்துகின்ற விதமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார். முக்கியமாக அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்தவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள். அதுபோல் அம்பேத்கருடைய நூல்களை எல்லாம் நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்னைக்கு தமிழில் கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம், அனைவரும் படிக்க வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பொருளாதார விடுதலை உறுதி செய்ய அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்க போற நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுவதற்கு அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம்னு இப்படி பல திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வர்றார். இன்னைக்கு நம்முடைய இந்தியாவை பாதுகாக்கணும்னா அது அம்பேத்கர் பெரியாருடைய கொள்கைகளால் மட்டும்தான் நிச்சயம் முடியும். சமூக ஏற்றத்தாழ்வுக்கு எதிராக இன்னைக்கு இந்தியாவில் நிறைய பேர் பேசியிருக்காங்க, போராடிட்டு இருக்கிறாங்க. அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியார் மட்டும்தான் நமக்கு யார் எதிரின்னு சரியா தெளிவா அடையாளம் காட்டினாங்க. குறிப்பா எதிரிகளை தமிழர்கள் கரெக்டா அடையாளம் கண்டுகிட்டதுனால தான் பாசிச சக்திகளால தமிழ்நாட்டை இன்னைக்கு வரைக்கும் தொட்டு கூட பார்க்க முடியல, நெருங்க இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, நெருங்க முடியல. அம்பேத்கர் அவர்கள் சமத்துவத்தையும் கல்வியையும் ரெண்டையும் வலியுறுத்தினார். இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்கள் அனைத்தும் சமத்துவதற்கும் கல்விக்குமான முக்கியத்துவம் கொடுக்கின்ற திட்டங்கள் தான். மகளிருக்கான விடியல் பயண திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கான முதலமைச்சர் காலை உணவு திட்டம், குழந்தைகளுக்கான புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுவன் திட்டம், மாணவர்களுக்கான நான் முதல்வன் திட்டம், இப்போ 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கின்ற திட்டம், எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்க வச்ச திட்டம், 1,31,00,000 மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்னு நம்முடைய தலைவர் செயல்படுத்தி வருகின்றார். அதுவும் குறிப்பா இந்த முறை இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய தலைவர் பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் அதோடு சேர்த்து கூடுதலாக கோடை சிறப்பு நிதினு 5,000 ரூபாயை 1,31,00,000 மகளிருக்கு கொடுத்திருக்கிறாங்க.
எப்படியாவது பாஜக இந்த திட்டத்தை தேர்தல் வரைக்குமாவது நிப்பாட்டணும்னு முயற்சி பண்ணாங்க. ஆனால் நம்முடைய தலைவர் அதுலேயும் வென்று காட்டிட்டார். ஆனால் அவங்களுடைய அனைத்து சூழ்ச்சிகளையும் முறியடித்து 3 மாதத்துக்கு சேர்த்து 3000 + 2000 5000 ரூபா கொடுத்துருக்கிறார் நம்முடைய தலைவர். இதெல்லாம் பொறுக்காம தான் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து பல்வேறு வகையில் தொல்லைகளை இடையூறுகளை கொடுத்துட்டு வருது. இன்னைக்கு நம்முடைய கழக தலைவருக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கை பார்த்து ஒன்றிய பாஜக அரசும் அதிமுகவும் மிரண்டு போயிருக்காங்க. அதனால இன்னைக்கு தேர்தல் அறிவிச்ச உடனே தேர்தல் நெருங்கிட்டதுனால ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தொடர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு அவங்க 2 பேரும் மாறி மாறி வராங்களே தவிர தமிழ்நாட்டுக்கான எந்த திட்டங்களும் வர்றதில்லை, எந்த நிதியும் ஒன்றிய அரசு ஒதுக்கிறதில்லை. 12 வருஷமா தமிழ்நாட்டை தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசு புறக்கணிச்சிட்டு இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களும் பாஜகவை புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே அம்பேத்கர் அவர்கள் காண விரும்பிய சமத்துவத்தை, மத நல்லிணக்கத்தை நாம தமிழ்நாட்டில் காப்பாற்றணும்னா பாசிச சக்திகளை நாம வீழ்த்த வேண்டும். பாசிச சக்திகளும் அடிமைகளும் அனைத்து தொகுதியிலையும் டெபாசிட் இழக்க வேண்டும். 200க்கும் அதிகமான தொகுதிகளில் கழக அணி வெற்றி பெற வேண்டும். ஆகவே 7வது முறையாக நம்முடைய கழகம் ஆட்சி அமைக்கணும்னா 2வது முறையாக நம்முடைய தலைவர் மீண்டும் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும். அடுத்து வர்ற ஒவ்வொரு நாளும் நம்முடைய உழைப்பை நாம் கொடுப்போம். அதற்கு அண்ணனுடைய சிலைக்கு முன்பாக அதற்கான உறுதிமொழியை ஏற்போம்னு சொல்லி இந்த வாய்ப்பை அளித்த அண்ணன் அன்பரசன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்லி தலைவர் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.